எனக்கேது. ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் தேவ சமாதானம் உங்கள் குடும்பத்தில் திரளாய் வருவதாக. இந்த நாட்களில் யூடியூப் மூலமாக தன்னுடைய செய்தியை தொடர்ந்து கேட்டுக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறீர்கள். கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. குடும்பமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய உள்ளங்களில் இருதயங்களில் திருப்பமாக. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 13வது வசனம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 13வது வசனம். பயப்படாதீர்கள், பயப்படாதீர்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கின்ற ஏற்கரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். பயப்படாதீர்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைய சூழ்நிலையில் ஆண்டவர் உங்களுக்கு, உங்களுடைய ஃபேமிலிக்கு, உங்கள் ஃபேமிலியை தைரியப்படுத்தும் வார்த்தை, உங்களை தைரியப்படுத்தும் வார்த்தை. இன்றைய சூழ்நிலையிலே நம்முடைய வாழ்க்கையிலே ஒருவேளை தைரியம் இல்லாமல் இருக்கலாம். இன்றைய நாட்களிலே பார்த்து கொண்டிருக்கும் பொழுது சில காரியங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது சில காரியங்களை நாம் கேட்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே தைரியம் இல்லாத சூழ்நிலை இருக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு தைரியமான வார்த்தை, பயப்படாதீர்கள். ஆண்டவர் சொல்கிறார், பயப்படாதீர்கள். ஆமென். ஒரு சின்ன கதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஒரு படகிலே அநேகர் தங்கள் குடும்பத்துடன் சென்று கொண்டிருந்தனர். அந்த படகிலே ஒரு கணவனும் மனைவியும் சென்று கொண்டிருந்தனர். திடீரென்று அந்த படகு காற்றினால் அலைக்கழிக்கப்பட்டு கொண்டிருந்தது. நன்றாக சந்தோஷமாக சென்று கொண்டிருந்த படகு இப்பொழுது காற்றினாலே அலைக்கழிக்கப்பட்டு கொண்டிருந்தது. அந்த படகு கவிழ்ந்து போகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. எல்லாரும் பயந்து கொண்டிருந்தனர், எல்லாரும் பயந்து அலறிக் கொண்டிருந்தனர். ஆனால் அந்த பெண்ணின் கணவனோ கொஞ்சம் கூட பயப்படவே இல்லை. அந்த பெண் கேட்டான், அவள் கேட்டா, என்ன கேட்டா என்று சொன்னா, எல்லாரும் பயந்து சத்தம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள், ஆனால் நீங்கள் ஒன்றுமே பயப்படவில்லை, ஒரு காரியம் செய்யவில்லை, உங்களுக்கு பயமா இல்லையா என்று சொல்லி அந்த சகோதரன் உடனே ஒரு காரியத்தை செய்தான். தன் இடுப்பிலே வைத்திருந்த கத்தியை எடுத்து அந்த பெண்ணின் நேராக நீட்டினான். அந்த பெண் ஒன்றுமே செய்யவில்லை. அப்புறம் சகோதரன் கேட்டான், இவ்வளவு பெரிய கத்தியை உனக்கு நேராக நீட்டினேன், நீ ஒன்றுமே செய்யவில்லையே, பயமா இல்லையா என்று சொல்லி அந்த சகோதரியை பார்த்து கேட்டான். அதற்கு அந்த சகோதரி சொன்ன ஒரு காரியம், அந்த பெண் சொன்ன காரியம் என்ன காரியம் என்று சொன்னா, என் கணவரை பற்றி எனக்கு நன்றாக தெரியும், என் கணவர் எப்படிப்பட்டவர், என் கணவர் என்ன செய்யக்கூடியவர் என்று சொல்லி அவரை பற்றி எனக்கு நன்றாக தெரியும். என் கணவர் என் மீது அன்பு உள்ளவர், என் மீது பாசம் உள்ளவர், அதைவிட என் மீது உயிரையே வைத்திருக்கக்கூடியவர் என்று சொல்லி. இந்த நாட்களிலும் நாம் கர்த்தரை ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய தெய்வம் யார்? நாட்டில் நம் மீது அவர் உயிரையே வைத்திருக்கிற தெய்வம். ஆமென். அவர் எப்படி வைத்திருக்கிறார்? நம் மீது, கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகள் மீது நம்முடைய தெய்வம் அவர் உயிரையே வைத்திருக்கிறார். உயிரை எடுப்பவர் அல்ல நம்முடைய ஆண்டவர், உயிரை கொடுக்கிற தெய்வமாக இருக்கிறார். ஆகையால் எந்த சூழ்நிலையை கண்டும், எந்த காரியத்தை கண்டும், எந்த காரியத்தை நீ கேட்டுக்கொண்டிருக்கிறோ அந்த காரியத்தை குறித்து நீ சற்றையிலும் தைரியத்தை இழந்து விடாதீர்கள். உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், பயப்படாதீர்கள். பயப்படாதீர்கள். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு காண்கின்ற ஏத்தினை நீங்கள் காண மாட்டீர்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கின்ற ஏத்தினை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். அவன் நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம், கடைசி வரை இது வியாதியோடு மாத்திரம் தான் வாழ வேண்டுமா, கடைசி வரை இந்த கடனோடு தான் நான் இருக்க வேண்டுமா, கடைசி வரை எனக்கு எதிராக இருக்கிற இந்த பகையோடு தான் நான் வாழ வேண்டுமா என்று சொல்லி நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம். என் ஆண்டவர் சொல்கிறார், நோ. அவன் என் ஆண்டவர் சொல்கிறார், நோ. இன்றைக்கு காண்கின்ற ஏத்தினை நீ எப்போதும் காணவே மாட்டாய். இன்றைக்கு காண்கின்ற ஏத்தினை, இன்றைக்கு பார்க்கின்ற வியாதியை, இன்றைக்கு பார்க்கின்ற வருத்தத்தை, இன்றைக்கு பார்க்கின்ற கண்ணீரை நீ என்றைக்கு காணவே மாட்டாய். ஆமென். ஆண்டவர் சொல்கிறார், பயப்படாதீர்கள். ஆமென். பயப்படாதீர்கள். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யக்கூடிய ரட்சிப்பை பாருங்கள். ரட்சிப்பை குறித்து நீங்கள் பல வழிகளிலே பல காரியங்களை கேட்டிருக்கலாம். பாவத்திலிருந்து விடுதலை கொடுப்பது ஒரு ரட்சிப்பு. ஆனால் இந்த நாட்டிலே தேவன் உங்களோடு கூட ஒரு அருமையான காரியத்தை பேச விரும்புகிறார், ரட்சிப்பை குறித்து. இந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னால போக முடியல, ஏனென்று சொன்னால் செங்கடல், மேலே ஏற முடியவில்லை ஏனென்றால் மலைகள், பின்னாடி போக முடியவில்லை ஏனென்றால் பகைஞர்கள், 4 திசைகளிலும் எங்குமே போக முடியாத சூழ்நிலை, திக்குமுக்காடி கொண்டிருக்கிற சூழ்நிலையில் தேவன் அவர்களுக்கு பாதையை தருவதுதான் ரட்சிப்பு. பாதை தெரியாத வழியிலே தேவன் சொல்கிறார், நான் உனக்கு போதித்து நீ
நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்கிற தேவன் அவர் பாதையை கொடுக்கிறது தான் ரட்சிப்பு. இந்த பாவம் நினைத்தான் இஸ்ரவேலருக்கு நோவே வழி இல்லை, வழி அடைக்கப்பட்டது என்று சொல்லி இந்த பாவம் நினைத்தான். ஆனால் என் ஆண்டவர் சொன்னார், இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். ஆமென். திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் கூட்ட மாட்டான். ஆமென். ஒருவனும் கூட்ட மாட்டான். ஒரு வழி அடையும் பொழுது என் தேவன் புது வழியை திறக்கிறவர். திறந்த வாசலை உன் வாழ்க்கையிலே என் தேவன் அடைக்காத ஆண்டவர். பேசலாம். பாதையே இல்லாத கர்த்தருடைய பிள்ளைக்கு பாதையை தருவது ரட்சிப்பு. பாதையே இல்லாத கர்த்தருடைய பிள்ளைக்கு பாதையை தருவது ரட்சிப்பு. பாதை இருக்கிறது என்று நினைக்கிற அவனுடைய சத்துருவுக்கு பாதையை அடைப்பது பெரிய ரட்சிப்பு. ஆமென். பேசலாம். கரங்களை ஞானம் என்று சொல்லுவோமா? அது மாத்திரமல்ல, 1 சாமுவேல் புஸ்தகம் 2வது அதிகாரம் 1வது வசனம். 1 சாமுவேல் புஸ்தகம் 2வது அதிகாரம் 1வது வசனம். அன்னாள் சொல்கிறார், என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது. ஆமென். எதற்குள் உயர்ந்திருக்கிறது? கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது. என் பகைஞன் மேல் என் வாய் திறந்திருக்கிறது. யாருக்கு வாய் திறந்திருக்கிறது? என் பகைஞன் மேல் என் வாய் திறந்திருக்கிறது. இதனால் வரைக்கும் மற்றவர்கள் நம்மளை குறித்து தேவையில்லாத வார்த்தைகள் பேசும் பொழுது, நம்மளை குறித்து எண்ணி நகையாடும் பொழுது நம்மளால் ஒரு வார்த்தையை பேச முடியாமல் இருக்கலாம். அது அந்த காலம் நாட்டிலே தேவன் சொல்கிறார், உன் பகைஞன் மேல் உன் வாய் திறந்திருக்கும்படியாய் செய்வார். அது மாத்திரம் அண்ணா சொல்கிறார், உங்களுடைய ரட்சிப்பினாலே நான் சந்தோஷப்படுகிறேன். ஆமென். உங்களுடைய ரட்சிப்பினாலே நான் சந்தோஷப்படுகிறேன். ரட்சிப்பை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அண்ணா சொல்கிறார், உங்களுடைய ரட்சிப்பினாலே நான் சந்தோஷப்படுகிறேன். அண்ணா ஒவ்வொரு முறையும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரும் பொழுது அழுது கொண்டே இருப்பார். ஆமென். எல்லாரும் சிரித்துக் கொண்டிருப்பார்கள், எல்லாரும் சந்தோஷமாக இருப்பார்கள். ஆனால் அண்ணாவின் முகம் மாத்திரம் அது துக்கமாக இருக்கும். அண்ணாவின் முகம் மாத்திரம் அது துக்கமாக இருக்கும். ஆமென். எல்லாருக்கும் பிள்ளை, இவளுக்கு மாத்திரம் இல்லை. ஆமென். எல்லாருக்கும் பிள்ளை, இவளுக்கு மாத்திரம் இல்லை. ஆமென். அண்ணால் ஏன் என்று கலங்கி கொண்டிருந்த அவருடைய வாழ்க்கையிலே ஏன் என்ற கேள்வியை கேட்டுக் கொண்டிருந்தன. ஒரு நாளிலே அண்ணால் பாடுகிறார். எப்படி பாடுகிறார்? உடைய ரட்சிப்பினாலே நான் சந்தோஷப்படுகிறேன். அல்லேலூயா. இந்த ரட்சிப்பினாலே நான் சந்தோஷப்படுகிறேன். எது ரட்சிப்பு? அவருடைய பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைப்பது ரட்சிப்பா? குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை தருவது ரட்சிப்பா? அதுவல்ல. முணுமுணுத்துக் கொண்டிருந்தவர்களுக்கு முணுமுணுப்பை முற்றுப்புள்ளி வைப்பது ரட்சிப்பா? அப்படி அல்ல. ஆமென். இந்த நாட்களே அன்று முணுமுணுத்தவர்களை அன்று சிரிக்க வைத்தவர் வாழ்நாள் முழுவதும் சிரிக்க வைத்தார் அல்லவா? அதுதான் ரட்சிப்பு. ஆமென். அன்று சிரிக்க வைத்தார்னாலே கடைசி வரைக்கும் அவர் வாழ்நாள் முழுவதும் சிரிக்க வைத்துக் கொண்டிருந்தார் அல்லவா? அதுதான் ரட்சிப்பு. பிரச்சனைக்கு முடிவு பெற்றுவது ரட்சிப்பல்ல. அல்லேலூயா. பிரச்சனைக்கு முடிவு பெற்றுவது ரட்சிப்பல்ல. நன்மையை கொடுத்தவர், அந்த நன்மை நம்முடைய வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து கொண்டிருக்க செய்வதுதான் தேவனுடைய ரட்சிப்பு. கடைசியில் அடுத்ததாக பார்க்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 38வது அதிகாரம் 20வது வசனம். ஏசாயா 38:20. இங்கே எசேக்கியா ராஜா சொல்கிறார், கர்த்தர் என்னை ரட்சிக்க வந்தார். எசேக்கியா ராஜா சொல்கிறார், கர்த்தர் என்னை ரட்சிக்க வந்தார். எசேக்கியா ராஜா மறுத்து விடுவேன் என்று அறிந்து, எசேக்கியா ராஜா எப்படி மறித்து விடுவேன் என்று அறிந்து கர்த்தரை நோக்கி அழுது புலம்பி கண்ணீர் விட்டு சொல்கிறார். தான் மறித்து விடுவேன் என்று அறிந்து கர்த்தரை நோக்கி அழுது புலம்பி அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். அவர் நம்பியிருந்த மருத்துவம் அவரை கை கொடுக்கவில்லை. அவர் நம்பியிருந்த மருத்துவர்கள் அவர் உதவி செய்யவில்லை. அவர் நம்பியிருந்த மருத்துவமனையில் அவர் உதவி செய்ய முடியவில்லை. இந்த நாட்களில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரியே, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரியே, ஒருவேளை நீ மருத்துவமனை நம்பிக்கொண்டிருக்கலாம், மருத்துவரை நம்பிக்கொண்டிருக்கலாம், மருத்துவத்தை நம்பிக்கொண்டிருக்கலாம். அவர்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. என் இயேசுவால் மாத்திரம்தான் கிரியை செய்ய முடியும். ஆமென். இடத்துல பார்க்கிறோம், கொடிய வியாதியால் எசேக்கியா ராஜா பிடிக்கப்பட்டிருந்தார். அந்நேரத்தில் கர்த்தர் இறங்கி அவருக்கு அற்புதம் சுகம் கொடுத்தார். அல்லேலூயா. கொடிய வியாதியில் மருத்துவத்தால், மருத்துவமனையினால், மருத்துவர்களால் தீர்க்க முடியாத வியாதியை எசேக்கியா ராஜாவுக்கு தேவன் அவர் இறங்கி வந்து அவரே சுகம் கொடுத்தார். ஆமென். எசேக்கியா ராஜா அவரை சொல்கிறார் அதிகாரத்தில். ஆமென். என்ன சொல்கிறார்? கர்த்தர் என்னை சுகமாக்க வரவில்லை. ஆமென். கர்த்தர் என்னை சுகமாக்க வரவில்லை, அவர் என்னை ரட்சிக்க வந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். நன்றாக கவனிங்க. பாதையே இல்லாத இடத்திலே பாதையை கொடுப்பது ரட்சிப்பு. பிரைஸ் தி லார்ட். ஆமென். பாதையே இல்லாத இடத்திலே
பாதையை கொடுப்பது ரட்சிப்பு. துவக்கிய ஒன்றை கடைசி வரைக்கும் நடத்தி வருகிறவர் ரட்சிப்பு. அது மாத்திரமல்ல, மருத்துவர் மருத்துவமனை செய்யாத முடியாததை தேவன் செய்வது ரட்சிப்பு. அவை இத்தனை விசுவாசிக்கிறீர்கள். உங்கள் வாழ்க்கையில நாட்டிலே மருந்து செய்ய முடியாததை, மருத்துவர் செய்ய முடியாததை, மருத்துவமனை செய்ய முடியாததை இந்த வார்த்தை விசுவாசத்தோடு கேட்டுக்கொண்டிருப்பேன் என்று சொன்னார். என் தேவன் அவர் ஒரு பூரண சுகத்தை, ஒரு அற்புத சுகத்தை என் தேவன் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். ஒரு நாட்டிலே எங்கள் அம்மாவும் எனது அம்மாவும் ஒரு நாளில் தீராத வியாதியால் கவனிக்கப்பட்டுக் கொண்டிருந்தார். டாக்டர் சொன்னார்கள் அவர் மறித்து விடுவார் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் ஒரு நாளிலே ஒரு அன்பு சகோதரர், ஒரு நல்ல ஊழியக்காரர், அகஸ்டின் என்று சொல்லக்கூடிய ஒரு நல்ல ஊழியக்காரர் எங்க அம்மாவுக்காக இரவும் பகலும் அவர் கதறி எழுதி சொல்லிக் கொண்டே இருந்தார். எல்லாரும் மறித்து விடுவார் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் என்ன நடந்தது? அன்று நாளிலே என் தேவன் ஒரு தகப்பனை போல ராணி என்று சொல்லி அன்று தட்டி எழுப்பவர் இன்று வரை எனது அம்மாவுக்கு பூர்ண சுகம் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. மருந்து செய்ய முடியாதது, மாத்திரை செய்ய முடியாது, மருத்துவமனை செய்ய முடியாது, என் தேவன் ஒருவர் மாத்திரமே செய்ய முடியும். அது மாத்திரமல்ல, மார்க் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 34வது வசனம். மார்க் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 34வது வசனம். மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஆமென். மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிருந்தீரே என்றார். இங்கே பார்க்கிறோம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அன்றாட ரட்சிப்பை குறித்து நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அன்றாட தேவைகளே, அன்றாட வாழ்க்கையிலே தேவன் நமக்கு ஒரு பரிகாரத்தை செய்வது ரட்சிப்பு. ஆமென். இங்கு இந்த சகோதரியை பார்க்கிறோம். இந்த சகோதரிக்கு 12 வருடம் பெரும்பாலுள்ள ஸ்திரியாக இருந்தார். 12 வருடம் வியாதியாக இருந்தார். 12 வருடம் அவள் வியாதியாக இருந்தால் 12 வருடம் அவள் மருத்துவரை சாப்பிட்டால், மருத்துவரை பார்த்தால், மருத்துவமனையை தேடிக்கொண்டிருந்தால். ஆனால் அவருக்கு ஒரு காரியம் நடைபெறவில்லை. அந்த அதிகாரத்தில் பார்க்கிறோம். இந்த வசனத்தை வாசிக்கலாம். 26வது வசனம். அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு, எப்படி வருத்தப்பட்டாலாம்? அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு. நன்றாக கவனிக்க வேண்டும். அநேக வைத்தியர்களால் அவருக்கு ஒரு சுகத்தை கொடுக்க முடியவில்லை. நன்றாக கவனிக்க. வைத்தியர்களால் சுகத்தை கொடுக்க முடியவில்லை. நான் சொல்லவில்லை, இந்த பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அநேக வைத்தியர்களால் அவர் மிகவும் வருத்தப்பட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு டாக்டர்கிட்ட போய் கொண்டு இருக்கிறோம் நாம, அவங்க சொல்றாங்க, மக்கள் சொல்றாங்க, என்ன பிரதர் இன்னும் உங்களுக்கு சரியா போலையா? அந்த டாக்டரை பாருங்க, அவர் கைலாசன டாக்டர் சொல்லி நம்ம அங்க போவோம். இங்க ஒரு 10,000 ரூபாய் செலவழிச்சிருப்போம், அங்க போய் ஒரு 10,000 ரூபாய் செலவழிப்போம். அதே போல இந்த சகோதரியின் அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானதை எல்லாம் செலவழித்தாராம். ஆமென். பேசலாம். செய்தியை கேட்கிற அருமையான சகோதரனே, செய்தியை கேட்கிற அருமையான சகோதரி, ஒருவேளை உங்களுக்கு உண்டானவைகள் எல்லா சொத்துகளையும் நீங்கள் விட்டு, உண்டான எல்லா சொத்துகளையும் விட்டு நீங்க ஹாஸ்பிட்டலில் டெபாசிட் செய்திருக்கலாம். உங்களுக்கு வைத்தியம் செய்யும்படியா, உங்களுக்கு மருந்து பார்க்கும்படியாக டெபாசிட் செய்திருக்கலாம். நீங்க அப்படித்தான் பாருங்கள். தனக்கு உண்டானவைகள் எல்லாம் அந்த அம்மா செலவழித்து சற்றேனும் குணமடையாமல், சற்றேனும் குணமடையாமல் சகோதரி சொல்கிறார், அநேக டாக்டர் போனேங்க, அநேக மருந்து எடுத்தேன், அநேக மாத்திரை எடுத்தேன், ஆனால் சற்றேனும் நான் குணமடையவில்லை. ஆனா என்ன ரிசல்ட்? நான் அதிக வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். அதிக வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். 28வது நாம் பார்க்கிறோம். 27வது வசனம். இயேசுவை குறித்து அவர் கேள்விப்பட்டார். சற்றேனும் குணமடையாமல் இருக்கும் பொழுது, சற்றேனும் அவர்களுக்கு ஒன்றுமே நடைபெறாமல் இருக்கும் பொழுது, மருந்து மாத்திரையால், ஆஸ்பத்திரியால் சற்றேனும் குணமடையாமல் இருக்கும் பொழுது அவர் கேள்விப்பட்ட காரியம், இயேசுவை குறித்து கேள்விப்பட்டார். நன்றாக கவனிக்க. அங்க ஒரு ஆஸ்பத்திரி இருக்கு, இங்க ஒரு ஆஸ்பத்திரி இருக்கு, அந்த ஊர்ல ஒரு ஆஸ்பத்திரி இருக்கு என்று சொல்லி அதை குறித்து அவர் கேள்விப்படவில்லை. இயேசுவை குறித்து அவர் கேள்விப்பட்டார். இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு அவருடைய வஸ்திரத்தை யாரையும் தொட்டால் நான் சுத்தமாவேன் என்று சொல்லி அவருடைய வஸ்திரத்தை தொட்டார். இந்த வார்த்தையை கேட்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, மருந்து மாத்திரை மருத்துவர் மருத்துவமனை செய்ய முடியாததை அவருடைய விசுவாசம் அவளுக்கு செய்தது. விசுவாசம். மருந்து செய்ய முடியாததை, மாத்திரை செய்ய முடியாததை, மருத்துவமனை செய்ய முடியாததை அவங்களுடைய விசுவாசம் அவளை ரட்சித்தது. நாட்டில் உங்களுக்கு ஒரு விசுவாசம் இருக்க வேண்டும். அந்த விசுவாசம்
உங்களுக்கு ஒரு பூரண சுகத்தை கொடுக்க அது வல்லதாக இருக்கிறது. பேசலாம். அடுத்து நாம் பார்க்கிறோம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 30வது வசனம். காற்று பலமாயிருக்கிறதைக் கண்டு அமைந்து போகையில், ஆமென், காற்று கடைசியாக படிக்கலாம். காற்று பலமாயிருக்கிறதைக் கண்டு அமைந்து போகையில் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். பேதுருவை படித்து பார்க்கிறோம். ஆமென். காற்று பலமாயிருக்கிறதைக் கண்டு அமைந்து போகையில் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். 27வது வசனம். உடனே இயேசு அவர்களோடு பேசினார். ஆமென். ரட்சியும் என்று கூப்பிடும் பொழுது இயேசு அவரோடு பேசினார். என்ன பேசினார்? திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள். பேசுகிறார். ஆமென். திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்று சொன்னார். பார்க்கிறோம், பேதுரு ஆண்டவரோடு கூட தண்ணீரிலே கடல் மீது நடந்து கொண்டிருந்தான் என்று சொல்லி நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆமென். கடல் மீது நடந்து கொண்டிருந்தான். அப்பொழுது அவன் பார்த்த காரியம், நன்றாக கவனிங்க, அவன் பார்த்த காரியம் காற்று பலமாயிருந்ததை கண்டான். ஆமென். அவன் பார்த்த காரியத்தின் நிமித்தமாக அவனுக்குள்ளே ஒரு பயம் உண்டாகிறது. இந்த நாட்டிலும் இந்த வார்த்தையை கேட்கக்கூடிய அருமையான சகோதரியே, அருமையான சகோதரனே, சில காரியங்களை பார்த்தது நிமித்தமாக, சில காரியங்களை கேட்டது நிமித்தமாக உங்களுக்குள்ளே ஒரு பயம் உண்டாயிருக்கலாம். பேதுருவுக்கும் அப்படிதான். அந்த காரியத்தை பார்த்தது நிமித்தமாக அவன் பயந்தான். அவன் பயம் கொள்ளும் பொழுது அவன் உள்ளத்திலே பயம் வந்தது. பயம் அவனை அமிழ்ந்து போக செய்தது. அப்படி அவன் செய்த காரியம் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே என்னை ரட்சியும் என்றான். அல்லேலூயா. அமிழ்ந்து போகிற ஒருவனை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னார். ஒருவேளை படையிலே போய் தூக்கி அவனை காப்பாற்றிருக்கலாம். ஆனால் மறுபடியும் அவன் கடல் மீது நடக்க வேண்டும் என்று சொன்னார். இந்த இயேசுவால் மாத்திரம் தான் முடியும். விசுவாசிங்க. ஆமென். மறுபடியும் அவன் கடல் மீது நடக்க வேண்டும் என்று சொன்னார். இந்த இயேசுவால் மாத்திரம் தான் முடியும். அதுதான் அவர்களும் ரட்சிப்பு. ஆமென். அதுதான் அவர்களும் ரட்சிப்பு. நன்றாயிருந்தான் வீழ்ந்து போனான் என்று மறுபடியும் எல்லாரும் சொல்லாதபடிக்கு, நன்றாயிருந்தான் வீழ்ந்து போனான் என்று சொல்லாதபடிக்கு அதே கடலிலே மீண்டும் நடக்க செய்ய என் தேவன் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இழந்து போன எல்லா காரியங்களையும் என் தேவன் உங்கள் வாழ்க்கையிலே திருப்பித் தர வல்லவராயிருக்கிறார். நீ சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்வாய். கடைசியாக நான் வாசித்த வசனத்தை சொல்லி முடிக்கலாம். யாத்திராகமத்தின் புத்தகம் 14வது அதிகாரம் 13வது வசனம். பயப்படாதீர்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை நீங்க பார்க்க போறீங்க. ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் செய்யக்கூடிய ரட்சிப்பை, ஆண்டவர் செய்யக்கூடிய நன்மையை நான் பார்க்க தான் போறேன். ஆமென். விசுவாசத்தோடு சொல்லுங்கள். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. God bless you. பாஸ்டர் ஜென்சன் சவகா.